இன்னைக்கு பிக் பாஸ்ல வெளியான ரெண்டாவது ப்ரோமோவோட நாமினேஷன் லிஸ்ட்டை ஃபுல்லாவே பிக் பாஸ் ஓபன் பண்ணிட்டாரு. இதுல 6 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீட்ல 2 குரூப்பா இருக்குது. இந்த பக்கம் 5 பேர் இருக்காங்க, அந்த பக்கம் 5 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாமினேஷன்ல ஒரு குரூப்ல இருந்து 4 பேரும், இன்னொரு குரூப்ல இருந்து 2 பேரும் வந்திருக்காங்க. ஒரு குரூப்ல இருந்து பாத்தீங்கன்னா மாயா, நிக்சன் 2 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல வந்து விசித்ரா, விஜயவர்மா, பூர்ணிமா இவங்க 3 பேர் வந்து நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்து இன்னொரு குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர்ல அர்ச்சனாவை தவிர மீதி 4 பேருமே நாமினேட் ஆயிருக்காங்க. அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா விஷ்ணு நாமினேஷன்ல இருக்காரு, தினேஷ் நாமினேஷன்ல இருக்காரு, ரவீனா, மணி 2 பேருமே நாமினேஷன்ல இருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் டேஞ்சர் ஜோன்ல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல டேஞ்சர் ஜோன் அப்படின்ற மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட எல்லாருக்குமே 100 வாக்கு 200 வாக்கு வித்தியாசத்துல மற்ற எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து ஓட்டு இருக்கிற அர்ச்சனாவும் விசித்ராவுமே 2 பேருமே இதுல இல்ல. அதனால யாரோட ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியாது. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாக்குகள் தான் கிடைக்கும். இதுல டேஞ்சர் ஜோன்ல யார் வேணாலும் இருக்கலாம். இந்த வாரம் சேனல் பார்த்து, அதாவது பிக் பாஸ் டீம் பார்த்து யாரை வேணாலும் எலிமினேஷன் பண்ணலாம். ஓட்டுகள் பாத்தீங்கன்னா மக்களோட ஓட்டுகள் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதனால மக்கள் தான் இதை முடிவு பண்றாங்க அப்படின்னு நம்ம இந்த வாரம் நினைக்க முடியாது. யாரை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் டீம் நினைக்குதோ அவங்கள எலிமினேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஓட்டு வந்து போக போகுது. அப்ப இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற கண்டிப்பா ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். கடைசி நேரம் வரையும் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதனால யாரு 2 பேர் வெளியில போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஷ்ணுவுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, நிக்சனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. மணி, ரவீனால இருந்து யாராவது ஒருத்தர் வெளியில போவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா சேனல் வந்து அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் குறைவா தான் தெரியுது. ஸோ நிக்சன், விஷ்ணு, மாயாவை வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அவங்க கண்டிப்பா அவங்களோட கேம் இன்னும் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் சேனல் நினைக்கும். ஸோ நிக்சன், விஷ்ணு இவங்க 2 பேர்ல இருந்து தான் அல்ல 2 பேருமே கூட வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்க கருத்துக்கள் என்ன? யார் வெளியில போகணும் நீங்க விரும்புறீங்க? யாருக்கு ஓட்டர் நீங்க போடுவீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாரம் எலிமினேஷன் கண்டிப்பா எக்ஸைட்மெண்டா தான் இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.